தேர்தல் ஆணையம் அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தலை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருப்பது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்று திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக அவர் தந்தை டிவிக்கு அளித்த பேட்டியை இப்போது கேட்கலாம். அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நான் இப்போது அறிந்தேன். என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், மற்ற 233 தொகுதிகளிலும் எல்லாம் சரியாக நடப்பது போலவும் அரவக்குறிச்சி ஒன்றுதான் சிக்கலாக இருக்கிறது என்பது போலவும் ஒரு தோற்றத்தை தேர்தல் ஆணையம் உருவாக்க விரும்புகிறதா என்று தெரியவில்லை. 570 கோடி ரூபாய் 3 கண்டெய்னரில் சிக்கியிருக்கிறது என்றார்கள். அது பற்றிய செய்திகள், விளக்கங்கள் பெரிதாக ஏதும் வரவில்லை. எனவே அதை பற்றி பேசாமல் அரவக்குறிச்சியை பற்றி நாடு பேசிக் கொண்டிருக்கட்டும் என்கிற ஐயமும் வருகிறது. நாட்டின் நடப்புக்கும் பேசப்படுகிற செய்திகளுக்கும் ஒன்று கொண்டு தொடர்பில்லாமல் இருப்பது இன்றைய நிலையாக இருக்கிறது என்று மட்டுமே எனக்கு சொல்ல தோன்றுகிறது. பல இடங்களில் அதிமுக பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்த பிறகும் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கரூருக்கு பக்கத்தில் ஐயம்பாளையத்தில் கோடி கோடியாக பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு அனுப்பப்படுகிற பணம்? அந்த தொகுதியில் ஏன் தேர்தல் நிறுத்தப்படவில்லை என்பது போன்ற பல கேள்விகள் விடையற்றே நிற்கின்றன. எனவே இந்த நடவடிக்கை ஏதோ தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது என்பதை காட்டிக் கொள்வது போல ஒரு கண்துடைப்பாகத்தான் இருக்கிறது.